السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடும் பித்ரியா மஜ்லிஸிலே நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடச் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றதை சஹாபாக்களும், தாபீன்களும், தபஅத் தாபீன்களும், அவுலியாக்களும், ஷுஹதாக்களும், இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் உலக முஸ்லீம்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் அவர்களோடு அளவளாவி பேரின்ப இன்பத்தில் மூழ்கி ரசனை பெறக்கூடிய பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நாம் கலிமாவை கொண்டு கலிமா சொல்லி ஈமான் கொண்டவர்கள், முஸ்லிமானவர்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்கள். அல்லாஹ் கடைசி வரையிலும் அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை நம்முடைய எல்லா நிலைகளிலும் தந்தருள் புரிவானாக. அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொன்னவர்கள். இதிலே அஷ்ஹது என்ற வார்த்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தியதை போல அஷ்ஹதுவுக்கு பழைய கால தமிழிலே நமக்கு சொல்லித் தருவார்கள், நான் பிசகர அறிந்து சாட்சி சொல்லுகிறேன். இப்போ உள்ள தொழுக புஸ்தகத்திலே எல்லாம் சாட்சி சொல்லுகிறேன் என்று ஆக்கிவிட்டார்கள். பழைய காலத்து நம்முடைய சிம்து சிபியானிலிருந்து அஹ்காமுல் முஸ்லிமீன் உட்பட அனைத்து புஸ்தகங்களிலும் கிதாபுகளிலும் நாம் பார்க்கலாம், பிசகர அறிந்து சாட்சி சொல்லுகிறேன். பிசகர அறிந்து என்றால் அதிலே எனக்கு சந்தேகத்தை நீக்கி முழுமையாக அறிந்து விளங்கி நான் சாட்சி சொல்லுகிறேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்
அல்லாஹ் அல்லாத வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லுகிறேன். சாட்சி எப்பொழுது சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அதை பரிபூர்ணமாக அறிந்திருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும். அதை பற்றிய சந்தேகம் நீங்கி இருந்தால் தான் சாட்சி சொல்வதற்கு தகுதியானவர்களாக ஆகுவோம். இல்லை என்றால் பொய் சாட்சியாக மாறிவிடும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாவை வெறுமனே வணக்கத்துக்குரியவன் என்று நமக்கு சொல்லித் தரவில்லை. வணக்கத்துக்குரியவனும் அவன்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய கருத்தை நாதாக்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அவன்தான். லா மக்சூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை. திக்ருகளில் நாம் இதைத்தான் சொல்லுகிறோம். லா மக்சூத இல்லல்லாஹ், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுஸ்கி என்னுடைய வணக்க வழிபாடுகள், வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய மௌத்து, அத்தனையும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும் என்று சொல்லுகிற பொழுது லா மக்சூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த நாட்டமும் இல்லை. லா அதற்கு மேல் ஒரு கட்டமாக லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த உஜூதும் இல்லை. நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்களே, உள்ளது ஒன்று மற்றது அன்று என்பார்கள். இருப்பது அந்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நாம் இருக்கிறோம், சுவர்கள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, கோள்கள், வானங்கள், நட்சத்திரங்கள் எத்தனையோ இருக்கிறது. அவைகளெல்லாம் இருந்தும் இல்லாமலும் ஒன்றுதான். அவைகளெல்லாம் அழியக்கூடியவைகள். லா மௌஜூத இல்லல்லாஹ், லா ஃபாயில இல்லல்லாஹ். அடுத்த ஒரு கட்டத்திற்கு நாம் வருவோம். லா ஃபாயில இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத யாரும் எதையும் செய்வதில்லை. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், நாம தானே செய்கிறோம். லா ஃபாயில இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத யாரும் செய்வதில்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். நீங்க எதையாவது நாடினால் அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாட முடியாது. வல்லாஹு ஹலகக்கும், அல்லாஹ் தான் உங்களையும் படைத்தான். வமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் அல்லாஹ் தான் படைத்தான். நாம செய்கிறோம், நாம் பேசுகிறோம், நாம கேட்கிறோம், நான் நடக்கிறோம், அத்தனையையும் செய்தது யார்தான்? அல்லாஹ் தான் செய்தான். வல்லாஹு ஹலகக்கும், அல்லாஹ் நம்மை படைத்தான். படைத்தான் என்பதில் சந்தேகமில்லை. படைத்தது யார்? அல்லாஹ் தான். எல்லோரும் சொல்வார்கள். நாம செல்லக்கூடிய செயல்பாடுகளை அல்லாஹ் தான் படைத்தான். லா ஃபாயில இல்லல்லாஹ், நாம் செய்கிறோம் என்றால், நாம் பேசுகிறோம் என்றால் பேச வைப்பவன் அல்லாஹ். நான் பேசுகிறேன், ஊதுகுழல் மட்டும்தான். கேட்கிறோம் என்றால் கேட்க வைப்பவன் அல்லாஹ், நாம் கேட்கிறோம். லா ஃபாயில இல்லல்லாஹ். இப்படி கலிமாவுடைய தத்துவத்தை பொருள் அறிந்து, கலிமாவை விளங்க வேண்டிய முறையில் விளங்கி, அல்லாஹுவை புரிய வேண்டிய முறையில் புரிந்து, அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிஃபத்துகள் எத்தனை, அவனுக்கு இருக்கக்கூடாத சிஃபத்துகள் எத்தனை, அவனுக்கு ஜாயிஸாக இருக்கலாம் என்ற சிஃபத்துகள் எத்தனை, இவைகளை எல்லாம் விளங்கி நாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிற பொழுதுதான் அஷ்ஹது என்பதற்கு தகுதியானவர்களாக மாறுவோம். அதே போன்று அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வாங்கிலே சொல்லுகிறோம், கலிமாவிலே சொல்லுகிறோம், திக்ருகளிலே சொல்லுகிறோம், நம்முடைய மையத்துகளை குளிப்பாட்டுகிற நேரத்திலே சொல்லுகிறோம், நம்முடைய எல்லா நிலைகளிலும் சொல்லுகிறோம். திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டிய மணமகனின் கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை ஒன்று புதுப்பிக்க சொல்லுகிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும்தான் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதுவர் என்று நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. அஷ்ஹது, நான் சாட்சி சொல்லுகிறேன். ரசூலை பற்றி அறிய வேண்டும், விளங்க வேண்டும். என்ன விளங்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் ரசூலை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறான், அவர்களுடைய தன்மைகளை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறான் என்பதை பரிபூர்ணமான முறையிலே விளங்குகிற பொழுதுதான் சாட்சி பரிபூர்ணமாகும். இல்லை என்றால் பிசகர அறிந்து சாட்சி சொல்லுவது ஆகாது.
அதற்காக வேண்டித்தான் நாதாக்கள் வித்ரியாவை கோர்வை செய்கிறார்கள். அதற்காக